இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலின் ஒரு வார்த்தை இது. இலக்கை நோக்கி தொடரணும்னா அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அப்ப ஆண்டவர் நியமித்த பாதையில நான் தொடர்ந்து ஓடணும் அப்படின்னா நான் கண்டிப்பா மறக்க வேண்டியதெல்லாம் என்ன செய்யணும்? மறந்துதான். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் யாரு? அவன் ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவன். நிறைய படிப்பு படித்து நிறைய பட்டங்களை பெற்றவன். பரிசேய பிரமாணத்தின்படி வைராகியமா வாழ்ந்தான். கிறிஸ்து இயேசுவுக்காக என்னைக்கு பிடிக்கப்பட்டானோ அன்னையிலிருந்து இவனை மாதிரி வேகமா சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள், திருச்சபை ஸ்தாபிக்கிறவர்கள், அது மாத்திரமல்ல தேவனுடைய வேத வசனங்களை ஆவியின் ஏவுதலினா எழுதுகிறவர்கள் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுறார். அப்ப பாருங்க, இவர் தன்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. தன்னுடைய திறமைகள், தன்னுடைய பெருமைகள், தனக்கு பின்னணியமாக இவைகள் என்று எதையுமே அவர் மைண்ட் பண்ணல. அவர் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்ற. எனக்கு எதெல்லாம் பவர், எனக்கு எதெல்லாம் ஸ்ட்ரென்த், எனக்கு எதெல்லாம் பிளஸ், இதெல்லாம் நான் என்ன செய்யல, மைண்ட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்ற. எனக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், முன்னானவைகளை நாடணும். ஏன்னா அங்க எனக்கு ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு அழைப்பு என் மேல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்ற எனக்கு ஒரு பாதை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுல நான் ஓடிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த லக்கு அடைவதுதான் என்னுடைய நோக்கம். தேவ பிள்ளைகளை, அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன் நானேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் எனக்கு வரல அப்படின்னு பவுல் சொல்றது போல நமக்கு வரவே கூடாது. நமக்கு எப்படிப்பட்ட மனநிலை இன்னைக்கு இருக்குன்னா, நான் யார் தெரியுமா? நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட பாதையிலலாம் வந்திருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் என்னுடைய சோர்ஸ், இதெல்லாம் என்னுடைய அசட்ஸ், இதெல்லாம் என்னுடைய டேலண்ட்ஸ், இதெல்லாம் என்னுடைய கிஃப்ட்ஸ், இதெல்லாம் என்னுடைய பேக்ரவுண்ட், இதெல்லாம் என்னுடைய ஸ்ட்ரென்த்னு சொல்லி அதையே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நினைச்சிட்டு இருக்கோம். என்னைக்கு அதெல்லாம் மறக்கிறோமோ அப்பதான் முன்னோக்கி நம்மளால நகர்ந்து செல்ல முடியும், நியமிக்கப்பட்ட இலக்கை அடைய முடியும், அந்த பாதையில நம்மால் தொடர முடியும். இதை நீங்க ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை என்னைக்கு அந்த மோசே மறந்து அதை வெறுத்து ஓடினானோ அன்னைக்குதான் கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக அவனை அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற பாதைக்கு அவனால் என்ன செய்ய முடிந்தது, வர முடிந்தது. தேவ பிள்ளைகளே, நீங்க மறக்க வேண்டியதெல்லாம் மறந்தாதான் தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். தேவன் நியமித்த பாதையில உங்களால தொடர்ந்து ஓட முடியும். தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்க முடியும். அதனால இன்னைக்கு மறக்க வேண்டியதெல்லாம் மறக்கணும்னு ஆண்டோட கிருபைகள். இது என்னுடைய சாதனை, இது என்னுடைய மைல்கல், இது என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். இந்த பெருமையெல்லாம் பேசுறதை நிறுத்திட்டு இன்னும் நான் முற்றிலும் தேறினவன் என்று சொல்ல வாய்ப்பே இல்லை. நான் ஒன்ன செய்யறேன், பின்னானதை மறந்து முன்னானதை நாடுறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே நோக்கி பார்த்து அவர் நியமித்த வழியில ஓட கிருபைகளை பெற்றுக்கொள்வோம், இலக்கை அடைவோம். தேவனை மறக்க வேண்டியவர்களை மறக்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.